ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கை ஆசை சீரியல் டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முத்து இருந்துட்டு மனோஜ்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றிட்டு போனவங்களே நாங்கள் இப்போ தேடி அழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் இருந்துட்டு இங்கே பாருடா முத்து, அந்த பணம் கிடைச்சதுமே என் கையில் நீ கொடுத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கான் இவன், நாங்கள் அந்த பணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், அந்த பணம் கிடைச்சதுமே நாங்கள் இப்போ இவங்கிட்ட கொடுத்துடணுமா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, அந்த பணம் கிடைச்சதாவே நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க, அந்த பணம் ஃபஸ்ட்டு நம் கைக்கு வருதான்னு நம்ம பார்க்கலாம். இந்த பணம் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த பணத்தை கொண்டு போனவங்க ஒருவேளை செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மனோஜும் ரோகிணியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ விஜயா இருந்துட்டு இங்கே பாருங்க, கூடிய சீக்கிரமாக இந்த பணத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம இந்த பணத்தை தேடி அழிஞ்சோம்னா அதுக்கப்புறமா பணத்தை ஏமாற்றிட்டு போனவங்க கண்டிப்பாக பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மீனா இருந்துட்டு நான் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டேன், உங்களுக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு அம்மா நானும் ரோகிணியும் சாப்பிடாம தானே வந்திருக்கோம், மீனாவை எங்களுக்காக சமையல் செய்ய சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு இங்கே பாருடா, உங்கள் 2 பேருக்கு தானே சாப்பாடு வேணும், ரோகிணியவே சாப்பாடு செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீனா கிட்ட விஜயா இருந்துட்டு எனக்கு பால் மட்டும் கொஞ்சம் காய வச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு இங்கே பாருங்க, சமையல் வேலையை இந்த பாலரம்மா தானே பார்க்குறாங்க, அவங்களவே காய் வச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரோகிணி இருந்துட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது மீனா இருந்துட்டு ரோகிணி நீங்கள் அந்த ரவுடி சிட்டி கிட்ட பணம் இது வட்டிக்கு வாங்கியிருக்கீங்களா? அவன் ரொம்பவே மோசமான ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ முத்து இருந்துட்டு ரவி கிட்ட இந்த பாலரம்மா அந்த ரவுடி சிட்டி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கு, நீ இந்த விஷயமா மனோஜ் கிட்ட பேசி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரவி இருந்துட்டு மனோஜ் கிட்ட அண்ணி அந்த சிட்டி ரவுடி கிட்ட வட்டிக்கு பணம் எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மனோஜ் இருந்துட்டு இப்போ ரோகிணி கிட்ட போயிட்டு ரோகிணி நீ அந்த சிட்டி ரவுடி கிட்ட வட்டிக்கு பணம் இதை வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு நான் பணம் வாங்கின விஷயம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. முத்தோடைய மச்சா இருந்துட்டு அந்த சிட்டி ரவுடி கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன் தான் இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ மனோஜ் இருந்துட்டு உண்மையாகவே உன்னுடைய அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா, மலேசியாவில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.